சதுரகிரி சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி சதுரகிரி. சித்தர்களின் பூமிக்கு இது ஒரு பரவச பயணம். சதுரகிரி வரலாறு மற்றும் வழிகாட்டி. प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गलेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरं तम् अनादिव्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तटाधोनिवासं महा अट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां ददानं पदाम्बोजनं राय कामं तदानं बलिवर्धयानं सुराणां प्रदानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे शरच्चन्द्रगात्रं गुणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धर्णेशस्य मित्रम् अपर्णाकलत्रं चरित्रं विचित्रं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तवं यप्रभाते नरशूलपाणे पडे स्तोत्ररक्तं विहप्राप्य रक्तम् सपुत्रं सुजानं सुमित्रं कलत्रं विचित्रैः समाराध्य मोक्षं प्रयाति. சதுரகிரி சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி சதுரகிரி. சித்தர்களின் பூமிக்கு இது ஒரு பரவச பயணம். உலகமெங்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லும் வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள். உலகில் உள்ள அனைத்து சித்தர்களும் தினமும் இரவு ஒரு இடத்தில் கூடி இறைவனை தரிசித்து சூரிய உதயத்திற்கு முன் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள். அப்படி சித்தர்கள் கூடும் இடம்தான் சதுரகிரி.
சதுரகிரி மலையிலும் சித்தர்கள் கூடும் இடம் சித்தர் சபை. இது அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளது. சதுரகிரி திருக்கோவில்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் நிர்வாகம் செய்யப்படுகிறது. இந்திரகிரி, ஏமகிரி, வருணகிரி, குபேரகிரி என்ற 4 மலைகளின் நடுவே அமைந்துள்ளது சதுரகிரி. இம்மலை மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் தாணிப்பாறை என்ற இடத்தில் இருந்து எளிமையான வழி உள்ளது. சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் சுந்தர மகாலிங்கன். இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல அனைத்து சித்தர்களையும் மக்களையும் தன்பால் ஈர்த்து அருள்பவன். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்பு உள்ளது கிருஷ்ணன் கோவில். அங்கிருந்து வற்றியிராயிருப்பு என்ற பத்ராப் சென்று அங்கிருந்து சதுரகிரி அடிவாரமான தாணிப்பாறை செல்லலாம். சதுரகிரி மலையின் அடிவாரத்தில் தாணிப்பாறை அமைந்துள்ளது. இங்கு ஆசீர்வாத விநாயகர் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கிவிட்டுத்தான் பயணத்தை தொடர வேண்டும். பாரினில் வந்தவன் பரமனின் மகனவன், பணிந்தவர் கண்ணில் காட்சி தருபவனே கணபதி பெருமானே. பாரினில் வந்தவன் பரமனின் மகனவன், பணிந்தவர் கண்ணில் காட்சி தருபவனே கணபதி பெருமானே. ஐங்கர ஆண்டவன் ஐயம் அகற்றுவான், சங்கரன் மகனவன் சங்கடம் போக்குவான். அடுத்ததாக அமைந்துள்ளது தாணிப்பாறை கருப்பன் கோவில். தாணிப்பாறை கருப்பனே சதுரகிரியின் காவல் தெய்வம். கருப்பனிடம் உத்தரவு பெற்றே வனப்பகுதியில் நுழைய வேண்டும். மலை ஏறுவது ஒரு சில இடங்களில் கடினமாகத்தான் இருக்கும். சதுரகிரிக்கு மலைப்பாதையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். மிகவும் கவனமாக செல்வது நல்லது. நாம் செல்லும் வழித்தடம் நன்றாக குறிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்களில் சிறிய அறிவிப்பு பலகைகள் உள்ளன. ஸ்ரீ வாயுபுத்திர அனுமன் சஞ்சீவி மலையை லட்சுமணனுக்காக இலங்கைக்கு எடுத்துச் சென்று திரும்பிய போது ஒரு பகுதி முனிவர்களின் தவ வலிமையால் இந்த சதுரகிரியில் விழுந்தது. அதனாலேயே இங்குள்ள மூலிகைகள் மிகுந்த சக்தி உள்ளவையாக உள்ளன. இயற்கை எழில் சூழ மனதை கவர்கிறது. அழகான நீரோடைகள் உள்ளது. சதுரகிரிக்கு மேருகிரி, சிவகிரி, சத்திகிரி, உதயகிரி, ஏமகிரி, கைலாசகிரி, இந்திரகிரி, சந்திரகிரி, சூரியகிரி, பிரம்மகிரி, குபேரகிரி, சித்தகிரி போன்ற 16 பெயர்கள் உண்டு. இத்தலத்தில் இருக்கும் சந்திர தீர்த்தம், கௌடின்ய தீர்த்தம்,
ஆகாய கங்கா தீர்த்தம், மஞ்சளூற்று தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பொய்கை தீர்த்தம், நாகசுனை தீர்த்தம், குளிராட்டி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடி சுவாமியை தரிசனம் செய்தால் நலம். வனப்பகுதியின் ஆரம்பத்தில் உள்ளது கோணத் தலைவாசல் பகுதி. காராம் பசுத்தடம். காராம் பசுத்தடம் என்பது காமதேனு பூமியில் இறங்கிய காலடித்தடம். இதை வழிபடுவதன் மூலம் அனைத்து தேவர்களையும் வணங்கிய பலன் ஏற்படும், சகல ஐஸ்வர்யங்களும் சேரும். கோராக்கர் குகை. நடந்து வரும் பாதையிலிருந்து சற்று விலகி ஆற்றின் கரையில் பாறைகளுக்கு உள்ளே அமைந்துள்ளது கோராக்கர் குகை. கோராக்க சித்தர் இறைவனை வழிபட்ட இடம் இது. மூலிகைகளை அரைக்க பயன்படுத்திய இடம் இது. மன நிம்மதியை தரவல்லது இக்குகை. அழகான நீரோடை அருகில் உள்ளது. இரட்டை லிங்கம். இந்த இரட்டை லிங்கம் ராமதேவ சித்தர் பூசித்தது. இங்கு அருகில் அமர்ந்து சிவனை தியானித்தால் மரண பயம் நீங்கும். இரட்டை லிங்கமும் மகாலிங்கமும் சுயம்பு லிங்கங்களாகும். 5 லிங்கங்கள் சதுரகிரியில் உள்ளன. இவை 5ம் பஞ்சபூத லிங்கங்கள் எனவும் அழைக்கப்படும். ஆகையால் சதுரகிரி மிக சிறப்பான புண்ணிய ஸ்தலமாகும். இரட்டை லிங்கம் அரி அர்த்தர் வடிவில் இறைவன் சிவபெருமான் அருள் பாலிப்பதாகும். ஆவுடையின்றி சங்கர நாராயணராக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். வருசநாடு வழியாகவும் சதுரகிரியை வந்தடையலாம். மேலும் பேரையூர் வழியாகவும் சதுரகிரியை வந்தடையலாம். சதுரகிரி மலையில் பளியர் எனப்படும் பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். கோவில் வரும் பக்தர்கள் இவர்கள் உதவியுடன் சதுரகிரியின் பல பகுதிகளுக்கும் சென்று வருகிறார்கள். நாவல் ஊற்று பக்தர்களின் தாகம் தணிக்கும் ஊற்று. இங்கு தாகம் தணித்து இளைப்பாறை செல்லலாம். கைலாயத்தில் ஒரு நாள் யாழ்வல்ல தேவர் ஒரு தேவமாதை கண்டு மயக்கமுற்றதால் சிவபெருமான் இருவரையும் பூலோகம் சென்று சிற்றின்பம் நீங்கி இருக்க தாம் வந்து ஆட்கொள்வதாக அருளச் செய்தார். யாழ்வல்ல தேவர் பச்சைமாலாகவும் தேவமாது அவர் மனைவியாகவும் பூமியில் விதிப்படி வாழ்க்கைப்பட்டனர்.
அவர்கள் சதுரகிரியில் மாட்டுக்கிடை அமைத்து வாழ்ந்தனர். பச்சைமால் தினமும் ஒரு குறிப்பிட்ட காராம்பசுவின் பாலை சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு எடுத்துக் கொண்டிருந்தார். ஒருநாள் அவர்களை ஆட்கொள்ள வந்த மகேசன் அவ்வம்மையாரிடம் அப்பாலை சிறிது கேட்டார். அன்பே வடிவான அம்மையும் கொடுத்தார். இது தினமும் தொடர பச்சைமால் சந்தேகித்து பின்தொடர்ந்தார். அம்மையார் யாரோ ஒரு பரதேசிக்கு இறைவனின் பாலை கொடுப்பதை அறிந்தவுடன் அம்மையை பழித்து விரட்டினார். உடன் சடைமங்கை அம்மையார் தனது 7 சகோதரர்களுடன் மகாராஜபுரத்தை அடுத்து சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள உதயகிரிநாதர் கோவிலுக்கு சென்று சிவப்பணியில் ஈடுபட்டார். சிவபெருமான் அவளது அன்பிற்கிணங்கி நற்கதி அருளினார். சகோதரர்கள் 7வரும் திசைக்கொரு ஐயனாராகினர். இதனை கேள்விப்பட்ட பச்சைமால் மனம் தெளிந்து சிவபூஜையில் நாட்டம் பெற்றார். தாம் சிவபூஜைக்கு பால் கறக்கும் பார்ப்பசுவின் மடியில் ஒருநாள் ஒரு பரதேசி பால் அருந்துவதைக் கண்டு வெகுண்ட பச்சைமால் அவரை தலையில் செம்பால் அடிக்க சித்தரான பரமசிவன் அவரை ஆட்கொண்டார். வனதுர்க்கை அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள துர்க்கை. இங்கு அமர்ந்து பக்தர்கள் தியானம் செய்கிறார்கள். அமைதியான இடம். பயம் நீக்குவாள் வனதுர்க்கை தாய். சின்ன பசுக்கடை, பெரிய பசுக்கடை போன்ற இடங்களில் கோவிலுக்கு சொந்தமான பசுக்கள் கிடை போடப்படுகின்றன. ஒரு சிறந்த வர்த்தகன் சதுரகிரியில் தங்கி இறைப்பணி செய்து கொண்டிருந்த போது காலங்கி முனிவர் அவன் மன வேட்கையான சிவாலயம் அமைப்பதை அறிந்தார். அவனுக்கு உதவ ரசவாதம் செய்யும் தைலத்தை உருவாக்கி தங்கத்தை வேண்டிய அளவு அவனுக்கு கொடுத்து ஆலயம் அமைக்க உதவினார். மீதமிருந்த தைலத்தை பிளவாடி கருப்பர் ஆலயத்தின் அருகில் கிணற்றில் போட்டு காவலாக ஐயனார், கருப்பர், பேச்சியம்மை போன்ற தெய்வங்களை காவலாக்கினார். பிலாவடி கருப்பன் ஆலயம். பலாமரத்தின் அடியில் சதுரகிரியின் காவல் தெய்வமான கருப்பன் உள்ளார். இவரே பிலாவடி கருப்பர். பிலாவடி கருப்பன் கோவிலுக்கு பின்புறம் தைல கிணறு அமைந்துள்ளதாக ஐதீகம். இதில் சித்தர்கள் ரசவாத தைலங்களை வைத்து அதற்கு காவலாக கருப்பனை வைத்ததாக ஐதீகம். தைல கிணற்றின் அருகில் உள்ள தீர்த்த கிணற்றில் இருந்து தீர்த்தம் பருகினால் ஆயுள் கூடும், நோய்கள் தீரும். இந்த தீர்த்தத்தில் அருகில் உள்ள தைல கிணற்றில் உள்ள தைலத்தின் மருத்துவ குணங்கள் நீரில் கலந்துள்ளன. சுந்தர மகாலிங்கம் கோவில். சுந்தரமூர்த்தி ஆருட லிங்கமாகும். சுந்தரர் கோவிலுக்கு முன்பு உள்ள ஊற்று சிவகங்கை. இந்த ஊற்றில் இருந்தே சுந்தர மகாலிங்கத்திற்கு தினமும் அபிஷேக நீர் எடுக்கப்படுகிறது. மறைப்பெருமான் என்று காஞ்சி புராணம் போற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவில். கல்லால மரத்தின் அடியில் இருந்து இறைவனை தியானிக்கும் நிலையில் சந்தனதேவி கோவில் போன்றவை இருப்பதால் இத்தலம் சதுரகிரி என்று பெயர் பெற்றது. சதுரம் மறைதான் என்பது சம்பந்தர் சுவாமிகள் திருவாக்கு. சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் வரும் பக்தர்களுக்கு ஆறாறு மடத்தில் 24 மணி நேரமும் வருடத்தின் எல்லா நாட்களிலும் சிறப்பான அன்னதானம் சிவனடியார்களால் வழங்கப்படுகிறது.
இரவில் தாமதமாக மலையேறும் பக்தர்களும் சிறிது நேரம் காத்திருந்தால் சூடான சிற்றுண்டி உண்டு உறங்கலாம். பக்தர்கள் அளிக்கும் நன்கொடையின் மூலம் இந்த அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அழகிய சிறிய கோவில். शोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धिसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं पणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलौ परिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवणपुष्पसदार्चितलिङ्गम् परात्परं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकम् इदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते சுந்தர மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் சுந்தரமாக காணப்படுகிறார். ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மான்மழு அபயவரதம் சதுர்புஜம் காளகண்டம் திரிநேத்திரம் சடாதரம் கங்காதரம் சந்திரசேகரம் அரவாபரணம் விபூதி உத்திராக்க தாரணங்களோடு கூடிய சங்கர சதாசிவ பெருமான் எழுந்தருளும் சதுரகிரி ஒரு புண்ணிய தலமாகும். ஓம் நம சிவாய. 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 சந்தன மகாலிங்கம் திருக்கோவில். சந்தன மரத்தடியில் அமைந்த லிங்கம் சந்தன லிங்கம். இப்போது சந்தன மரம் இல்லை. தீர்த்தம் ஆகாய கங்கை. அஷ்டமா சித்திகள். சித்தர்கள் செய்யும் சித்துக்கள் 8. அவை அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் முதலியன. அனிமா மிகச்சிறிய உயிர்களில்தான் பரமாணுவாய் சென்றிருக்கும் சக்தி. மகிமா மிக பெரிதாக இருப்பது. கரிமா உடலை அதிக பாரமாக்கிக் கொள்ளுதல். லஹிமா உடலை மிகவும் லகுவாக மாற்றுதல். பிராப்தி நினைத்தவுடன் எங்கும் செல்லுதல். பிரகாமியம் வாக்கு மனத்தால் விரும்பியதை அடைவது. ஈசத்துவம் எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துதல். வசித்துவம் எல்லா உலகங்களையும் தன்வசம் செய்வது. உமாதேவி இங்கு சந்தன தேவியாக அருள் பாலிக்கிறாள். ஸ்தலமரம், விழுதுகள் இல்லாத ஆலமரம், கல்லால மரம். சந்தன மகாலிங்கம் கோவிலில் சட்டை முனி குகை உள்ளது. அணையாத குண்டம் இங்கு உள்ளது. கல்லாவின் கீழ் இருக்கும் இறைவனை தரிசிக்கத்தான் சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு தினமும் சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள் இரவு நேரத்தில் வருவதாக ஐதீகம். சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு சுந்தர மகாலிங்கம் கோவிலில் இருந்து 500 படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். சந்தனலிங்கம் தெய்வீக லிங்கம், பிரம்மா ஸ்தாபித்தது. சித்தர்கள் என்பவர்கள் யாவர்? உள்ளத்தில் இறைப்பற்று அதிகமாக பெற்று உலக இன்பங்களை துறந்து உயிர்களுக்குள்ள 6 பகைகள் என்று கூறப்படும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இவற்றை வென்று 5 புலன்களையும் அடக்கி உடலை வெறுத்து நிற்பவர்கள். இவர்களுக்கு இறைவன் அஷ்டமா சித்திகளை அருள்கிறான். இவ்வாறு உலகை கடந்து முருகனிடம் ஒன்றிய அருணகிரிநாதருக்கு முருகன் அஷ்டமா சித்திகளை அருளியதை அருணகிரிநாதரின் வரலாற்றில் நாம் காண்கிறோம்.
சதுரகிரி புராணத்தில் 18க்கும் மேற்பட்ட சித்தர்களை அறிய முடிகிறது. ஆடி அமாவாசை சதுரகிரியில் மிகவும் சிறப்பான நாள். ஆடி அமாவாசை அன்றே திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாற்றில் கைலை காட்சி கண்டார். சராசரி மனித அறிவால் உணர முடியாத ஞான கருவூலமாக திகழ்ந்தவர்கள் சித்தர்கள். சதுரகிரி சித்தர்கள் வாழும் தவ பூமி. இதன் எல்லைக்குள் சென்றாலே மனமும் புத்தியும் மிகவும் மெலிதாகும். ஆசை கோபம் அறவே அகலும். இந்த மலை பல ரகசியங்களையும் அற்புதங்களையும் கொண்டது. சதுரகிரி சென்று வந்தால் நம் வாழ்வில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவது நிச்சயம். மனத்தெளிவு பெற்று வாழ்வு வளம் பெறும். காலங்கிநாத சித்தரின் தவ குகையே தவசிப்பாறை. இதில் ஊர்ந்து கொண்டுத்தான் உள்ளே நுழைய முடியும். உட்புறம் சிவலிங்கம் உள்ளது. யாவும் சிவமயமே, இனி ஏது ஒரு பயமே. ஈசன் அருள் இருந்தால் கொடும் யாவும் ஜெயம் ஜெயமே. யாவும் சிவமயமே, இனி ஏது ஒரு பயமே. ஈசன் அருள் இருந்தால் கொடும் யாவும் ஜெயம் ஜெயமே. லிங்க வடிவினிலே எங்கும் உறைபவனே, கங்கை நதியுடனே இறை சூடி வருபவனே. யாவும் சிவமயமே, இனி ஏது ஒரு பயமே. ஈசன் அருள் இருந்தால் தொடும் யாவும் ஜெயம் ஜெயமே. சூடும் பெருமானே சிவனே, தேகம் தனில் நாகம் விளையாடும் ஹரனே. மங்கை மலை மங்கை இடபாகம் தனிலே, பொங்கும் நதி கங்கை சிரமேந்தும் எழிலே. ஒரு காலில் நின்றாடும் நரராஜனே, உலகோரின் நலம் காக்கும் உமைநாதனே. கண்டனே, யாவும் சிவமயமே, இனி ஏது ஒரு பயமே. ஈசன் அருள் இருந்தால் கொடும் யாவும் ஜெயம் ஜெயமே. சிவனேசா ஜெகதீசா சரணம், வேதா பொன்பாதா சர்வேசா சரணம். நாதன் திருநாமம் தனை சொல்வாய் மனமே, வாட்டும் கிரகம் யாவும் இனி காட்டும் நலமே. பல ராத்திரி விழித்தாலும் பலனில்லையே, சிவராத்திரி விழித்தாலே விடும் தொல்லையே. சிவாயமே அபாயமே நீக்கும் என்றுமே, யாவும் சிவமயமே, இனி ஏது ஒரு பயமே. ஈசன் அருள் இருந்தால் தொடும் யாவும் ஜெயம் ஜெயமே. லிங்க வடிவினிலே புவி எங்கும் உறைபவனே, கங்கை நதியுடனே இறை சூடி வருபவனே. யாவும் சிவமயமே, இனி ஏது ஒரு பயமே. ஈசன் அருள் இருந்தால் கொடும் யாவும் ஜெயம் ஜெயமே. நம சிவாய.
சதுரகிரியில் வனத்திற்குள் நாகர் ஆலயம், வெள்ளை விநாயகர், கோரக்கர் சுவடி எழுதிய இடம், நவக்கண்ணி சுனை, ஊஞ்சல் கருப்பர், கன்னிமார் ஓடை போன்ற பல இடங்கள் உள்ளன. இறைவன் அன்று கல்லாலின் கீழிருந்து அறம் 4 உரைத்தது உலகம் இயங்கவும் உயிர்களை பிறவி பிணியிலிருந்து நீக்கவே. எனவே பெரிய மகாலிங்கமும் அதன் மீது வியக்கத்தக்க அளவில் வளர்ந்துள்ள அரச மரமும் இறைவன் எத்தனை பெரியவன் என்பதை உணர்த்துவது போல் உள்ளன. வேதங்களை அருளியவன் அவன் என்பதையும் அதற்கு மேற்பட்ட அருளும் அறிவும் உடையவன் என்பதை பெரிய மகாலிங்கமும் உணர்த்துகிறது. பெரிய மகாலிங்கத்தின் மீது இத்தனை பெரிய அரசமரம் இருப்பது வேதங்களுக்கு ஆதாரம் இறைவன் என்பதை உணர்த்துகிறது. மகாலிங்கம் 30 அடி உயரமுள்ள சுயம்பு லிங்கமாகும். அறிவின் அடையாளமாக கருதப்படும் அரச மரம் 200 அடி உயரத்திற்கு பெரிய மகாலிங்கத்தின் உச்சியில் வளர்ந்துள்ளதை காண உள்ளம் பரவசமடைகிறது. வேதம் 4 இறைவன் அருளியது. இவ்வுலகம் இயங்க காரணமான சிவபெருமானின் அடையாளமாகவே இந்த பெரிய மகாலிங்கம் காட்சியளிக்கிறது. இந்த பெரிய மகாலிங்கமும் கல்லாலின் கீழே உள்ள சந்தனதேவி ஆலயமும் நமக்கு சதுரகிரி என்ற பெயரை விளக்குகின்றன. ஓம் நம சிவாய. 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 18 சித்தர்கள் காலங்கி, போகர், பதஞ்சலி, நந்தீசர், திருமூலர், தன்வந்திரி, கருவூர் தேவர், சுந்தரானந்தர், மச்சமுனி, ராமதேவர், சட்டைமுனி, கமலமுனி, வன்மீகநாதர், குதம்பை சித்தர், பாம்பாட்டி, இடைக்காடர், கோரக்கர், கொங்கணர், கும்பமுனி முதலியோர். 18 சித்தர்கள் என்று நாம் கூறினாலும் மேலும் பல மகான்கள் சித்தர்களின் சீடர்களும் பொதுவாகவே சித்தர்கள் எனப்பட்டனர். புலிப்பாணி, அகத்தியர், காகபுஜண்டர், சோமரிஷி, ராமதேவர் பற்றிய தகவல்களையும் சதுரகிரியில் நாம் அறிய முடிகிறது. சதுரகிரி இது வேதகிரி, அறிவுகிரி. எனவே சதுரகிரி சென்று வந்தால் ஞானம் கூடும், வாழ்வு சிறக்கும் என்பது திண்ணம். கோவில் இருக்கும் பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. கோவில் தவிர பிற இடங்களுக்கு செல்பவர்கள் வனத்துறை அனுமதி பெற்ற பின்பே செல்ல வேண்டும்.